இன்றைக்கி ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதில் தண்ணி விட்டு இந்த டியூப்பில் 2-3 வாட்டி கழுவி கீழே ஊற்றிடணும். இப்போ சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அந்த நுரையெல்லாம் வந்துடும். இப்போ வந்து ஆற வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுக்கணும். அதில் உள்ள மேலே ஒரு 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 தோல் மாதிரி இருக்கும், அதை உரித்து எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்னமாக. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டுக்கணும். பெருசோம்பெல்லாம், கருவேப்பிலை போட்டுக்கணும், வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நுரையீரல் எடுத்து அதில் போட்டு நல்லா சுருள சுருள கிண்டணும். கிண்டிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா கிண்டிட்டு குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும், நல்லா கிண்டணும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு தண்ணி கொண்டு போட்டு நல்லா சுருள சுருள கிண்டணும். கிண்டிட்டு அடி பிடிக்கும் பார்த்து. இதில் ஒரு இப்போ சீக்ரெட் மசாலா கொஞ்சோண்டு போட்டு இறக்கிற வேண்டியதான். சுவையான ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெடி.